இந்த வீடியோவில் இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சமத்துவம் பெறுதல், ஸோ இந்தியாவில் வந்து என்னென்ன சின்னங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டம். நமக்கு வந்து ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுல இல்லை ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து அண்ணனும் தம்பியும் படிக்கிறதுக்காக டிவி பார்க்குறதுக்காக அடிச்சுக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ ஒருத்தன் வந்து படிச்சுட்ருப்பான், இன்னொருத்தர் டிவி பார்த்துட்ருப்பான். இப்போ நான் படிக்கும்போது அவன் சவுண்டு கம்மி பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட போய் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஓகே, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியை வந்து சும்மா எல்லாம் எல்லாராலையும் இப்போ வந்து ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே, ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர், ஒரு 4 பேர் இருப்போமா, இல்லைனா ஒரு 5 பேர் இருப்போம். ஸோ ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலியிலேயே பார்த்தோன்னா அந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லி சர்டைன் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியோடு வாழ முடியும், ஓகேவா? ஸோ அதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. அப்போது ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கே வந்து இவ்வளோ ரூல்ஸ் தேவைப்படுறப்போ, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 140 கோடி மக்கள் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில். ஸோ இத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி சர்டைன் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ வந்து இந்த தண்டனை பண்ணால் இந்த குற்றம் பண்ணால் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். ஸோ சில விஷயங்கள் வந்து லீகலாக மூவ் பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நம்மளுக்குன்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த அடிப்படை உரிமைகளெல்லாம் இந்திய குடிமக்களாகி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்தியாவில் குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு விஷயத்தை கம்பைல் பண்ணி கொடுத்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு கரெக்டான பாத்தில் இருக்கும் அண்ட் எல்லோரும் வந்து ஒழுங்காக இருப்பாங்க. அது ஒரு நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுக்கு தகுதியானதாக இருக்கும். இல்லை நீ ஏனோ தானோன்னு இரு அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்தியாவில் வந்து அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிற ஒன்றை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்துருச்சா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்மளை வந்து ஒரு 200 இயர்ஸுக்கு மேலே வந்து பிரிட்டிஷ் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ்லேருந்து நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ரொம்பவே நிறைய பாடுபட்டிருப்போம். அண்ட் அந்த சுதந்திரம் வாங்குகிற டைமில் தான் வந்து ஒரு கேபினெட் மிஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து அமைச்சு, ஸோ அதன் மூலமாக நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்து ஸோ எல்லாம் படிக்கிறவங்க, புக்கு படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம். அப்போ நம்ம டெப்த்தாக இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, 1950 ஜனவரி 26 தான் என்னாச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது, ஓகேவா? ஸோ அந்த தினத்தை தான் நம்ம வந்து குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதே வந்து நவம்பர் 26, 1949 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி கொடுத்ததும் ஓகே நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அரசியல் அமைப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் தான் அந்த நவம்பர் 26. ஸோ அதை வந்து சட்ட சேவை தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26. அதுவே இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26, ஓகேவா? குழம்பிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கான ரீசன். ஓகே, இப்போது 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு. அப்போ 1929 எங்கே காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு அப்படின்னா லாகூரில் தான். ஸோ அந்த காங்கிரஸ் மாநாடுக்கு வந்து யார் தலைவராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு INC, அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1800
1885 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர், ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவரால் தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஐஎன்சி. ஸோ அந்த 1885 வருஷம் இந்த ஐஎன்சி மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து பிரிட்டிஷை வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு மனுக்கள் மூலமாக ஒரு ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மூலமாக அந்த மாதிரி இவங்க வந்து தங்களோட ஒரு பங்களிப்பை காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அஹிம்சை வழியில் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்போ ஐஎன்சி அப்படிங்கிறது மெயினாக இதுதான். ஸோ இந்த 1885 உருவாக்கப்பட்ட ஐஎன்சி. அப்போது இதுக்கான மீட்டிங் 1929 வந்து நடக்குது. எங்கே நடக்குது? லாகூரில். ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் தான் வந்து முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. ஸோ இது கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற முழக்கம் எங்கே நடைபெற்ற மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வலுப்பெற்றது அப்படின்னா 1929 லாகூரில் நடைபெற்றது. அதாவது இந்த வேர்டை கொடுத்து கேட்பாங்க, பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா முழு சுயராஜ்யம். ஸோ பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது 1929. ஓகே. அதே போல் 1930 ஜனவரி 26 வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது 1930 ஜனவரி 26 அதனால தான் நமக்கு வந்து அந்த ஜனவரி 26 அப்படிங்கிறது ரொம்பவே அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நிறைய இடம்பெற்றனால அதை வந்து குடியரசு தினமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேயை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு குடிமக்களின் உரிமை, கடமை, செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்கள், இது கேட்பாங்க. ஸோ எத்தனை பேரை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 389. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. ஸோ இதோட தலைவராக யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நமக்கு 10th புக்கில் இது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிறேன். டிசம்பர் 9, 1946 தான் இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது கூடுது. ஸோ அந்த கூட்டத்தோட கருப்பொருள் என்ன? ஒரு மீட்டிங் கூடுறது அப்படின்னா அதோட ஒரு நோக்கத்துக்காக தான் கூடும் இல்லையா? ஸோ அப்போ அது எதுக்காக கூடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தற்காலிக தலைவரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கூடுறாங்க. அண்ட் அது வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. யார்? சச்சிதானந்த சின்ஹாவை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த அரசமைப்பு மாதிரி அப்படின்னா ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் சச்சிதானந்த சின்ஹாவை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில், இத்தனை பேர் சேர்ந்து கூடியிருக்காங்க. ஸோ அதில் வந்து யார் மூத்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தலைவராக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரெஞ்சு அரசியலமைப்பு, ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷனோட அவங்க வச்சிருக்கிற கண்டிஷன். ஸோ அதை நம்ம அப்போ அதை எடுத்து அதை பேஸ் பண்ணி சச்சிதானந்த சின்ஹாவை செலக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அவர் வந்து இறந்துருவார். ஓகே, அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் இறந்துருவார். அவர் இறந்தனால இப்போது டிசம்பர் 9 இவரை செலக்ட் பண்ணுறாங்க. இறந்துடுறாரு. ஸோ டிசம்பர் 11 திருப்பி கூடுறாங்க. அப்போ கூடுறப்ப தான் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களை நிரந்தர தலைவராக செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாத்மா காந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே வந்திருக்கவே மாட்டார்.
ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டின் பேஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து இருந்திருப்பார், ஐஎன்சியில் இருந்திருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். பட் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுல ஒரு மெம்பராக இருந்திருக்க மாட்டார், ஒரு அரசியலில் போட்டியிடுறதுல இருந்திருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பங்கெடுத்துக்க மாட்டார். ஓகேவா? அந்த ஒரு டேட்டா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ இதில் பெண்கள் இருந்தாங்களான்னு கேட்டால் ஆமாம் இருந்தாங்க. எத்தனை பெண்கள் அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க? 15 பேர். அதே மாதிரி இப்போது ஒரு சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிற ஒன்றையும் வந்து உருவாக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த வரைவு குழுவோட தலைவராக அம்பேத்கர் அவர்கள் தான் செலக்ட் பண்ணப்படுவார். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக 7 பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரைவு குழு. ஓகேவா? அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதோட தலைவராக அம்பேத்கர் இருப்பார். ஸோ இதோட ஆலோசகராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா BN ராவ். இதுவுமே எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து டேட்டா வந்து கொஷின் தான். ஸோ இதோட ஆலோசகராக யார் இருந்திருப்பாங்க? BN ராவ். ஸோ இதோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது 1946 டிசம்பர் 9 நடைபெறுது. அன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 9 அதோட தீம் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பது. தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார்? சச்சிதானந்தா சின்ஹா. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை. ஸோ இது நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுறது யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். ஸோ அப்போது அம்பேத்கர் அவர்கள் வந்து இதை அப்படியே ஓகே ஒரு முழு மூச்சில் இதை எழுதி முடிச்சிட்டாரா, அவரோட ஓன் கருத்தை தான் இந்த நம்ம கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அவர் எடுத்துட்டார். ஸோ ஒரு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வேணுமா, டூயல் சிட்டிசன்ஷிப் வேணுமா, அப்போது இப்போ வந்து அமெரிக்காலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா டூயல் சிட்டிசன்ஷிப். ஸோ அங்கே வந்து ஒரு 50 மாகாணங்கள் சேர்ந்தது தான் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இல்லையா? அப்போது அங்கே வந்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக அமெரிக்கன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்டேருந்து நம்ம பாரோ பண்ணது. ஓகே, ஸோ UK ஆகட்டும், அமெரிக்கா, அப்புறம் USSR, அன்னைக்கு இருந்த ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு 60 நாடுகளோட அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அதில் எந்த கண்ட்ரியோடது பெஸ்ட்டாக இருக்குதோ ஸோ அந்த ப்ரொசீஜரை தூக்கி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சிடுறாரு. ஓகே, ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, ஸோ இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? அப்போ 1935 சர்டைன் ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதுவுமே ஒரு கொஷின் தான். அதிகமான விஷயங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும், எந்த சட்டத்திலேருந்து எடுத்துருப்போம்னா இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேவா? ஸோ GOI ஆக்ட் 1935, அதை மறக்கக்கூடாது. ஓகே, அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேவா? ஸோ நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா ஒரே மூச்சில் எழுதி முடிக்க முடியாது, இத்தனை பேருக்கு ஒரு ரூல்ஸ் போடணும் அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப சர்வாதிகாரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிபரலாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி யோசிச்சு எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதனால தான். ஸோ அப்போ இவர் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதி முடிக்கிறதுக்கு அம்பேத்கருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை எழுதி முடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா 2 years 11 months. ஸோ லக்ஷ்மிகாந்தில் வந்து 18 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் 17 days இருக்குது. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பொறுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே கேட்பாங்க இந்த லைன்.
2 years 11 months 17 days or 18 days ஓகேவா. அப்போ 2 years 11 months அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. 17 days 18 இல்லை 18 days கொடுத்துருப்பாங்க. இது 1949 நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டமாக தயாராகுது. ஓகே, ஸோ இந்த டேட்டை தான் அப்போவே சொன்னேன். அண்ட் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்னைக்கு தான் ஏற்றுக்கிறாங்க. அதனால் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சட்டசேவை தினம்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அண்ட் 2015 இருந்து இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம், அரசமைப்பு சட்ட நாள். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு ரூபாய் செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய். ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ரூபாய் செலவாச்சு? 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து முகப்புரை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. ஸோ முகப்புரை அப்படின்னா ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரீஆம்பிள் இல்லை முகப்புரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு புக் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த புக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இண்டெக்ஸ் பேஜை பார்ப்போம். ஸோ அந்த இண்டெக்ஸை பார்த்தாலே ஓகே இந்த புக்கில் இதான் சொல்லியிருக்காங்க, இதை படித்தா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுதான் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷனோட இண்டெக்ஸ். ஸோ ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரீஆம்பிள், அதை தான் வந்து ப்ரீஆம்பிள்னு சொல்கிறோம். நம்ம கான்ஸ்டியூஷனோட இண்டெக்ஸ் பேஜ் தான் ப்ரீஆம்பிள், முகப்புரை. ஸோ அதில் ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தனிச்செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. அந்த முகப்புரையில் இந்த டேட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ முகப்புரை என்றால் என்னென்னா அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையே தான் முகப்புரைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின். இதை வந்து ஆர்டர் மாறாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை தான் கேட்பாங்க. ஸோ அஞ்சையும் கொடுத்துட்டு இதை வந்து ப்ரீஆம்பிளில் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? இறையாண்மை, அடுத்தது சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம்னா சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரெபப்ளிக். ஓகேவா. ஸோ சோஷியலிஸ்ட் சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். SSSDR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சோவரின் இறையாண்மை வரும், செகண்டு சமத்துவம் சோஷியலிஸ்ட், தேர்டு வந்து செக்யூலர் மதச்சார்பின்மை, ஃபோர்த்து டெமோக்ராட்டிக். ஸோ ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு டி தானே வரும், அதுக்கப்புறம் ஆர் வரும். அதனால் ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக், அடுத்தது ரிப்பப்ளிக். ஸோ இந்த ஆர்டர் வந்து தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லணும், அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ரீஆம்பிள். ஸோ இதில் வந்து தெளிவாக இல்லை, பிளர்ராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீஆம்பிள் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதுவே ஒரு கொஸ்டின். அண்ட் இன்னொன்று எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த முகப்புரை யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கேட்பாங்க. அண்ட் இந்த முகப்புரை வந்து யாரை மெயினாக டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், எப்படி கேட்டாலும் அது வந்து இந்திய மக்களுக்கானது, அவ்வளோதான். ஓகேவா. ஃபைன். ஸோ சோவரின், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது இல்லாமல் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகே. ஸோ என்னெல்லாம் இருக்கும்? ஜஸ்டிஸ் நீதி, லிபர்ட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கிறது, அண்ட் ஈக்குவாலிட்டி அது சமமாக இருக்கக்கூடியது, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சகோதரத்துவம். ஸோ ஓகேவா. இந்த ஆர்டரில் தான் நமக்கு ப்ரீஆம்பிள் வந்து இருக்கும். ஸோ இறையாண்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுப்ரீம் பவர், ஒரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே. ஸோ பஞ்சசீல கொள்கைகளெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து மெயினாக என்ன தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாட்டோட இறையாண்மை விஷயங்களில் மற்ற நாடு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம், ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க என்னவோ பண்ணிப்பாங்க, பட் அந்த விஷயத்தில் இன்னொரு கண்ட்ரி வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறதோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சோவரின்னா சுப்ரீம் பவர், அவ்வளோதான். அதே மாதிரி மதச்சார்பின்மை. ஸோ மதச்சார்பின்மை என்பது
மக்கள் தங்கள் விருப்பப்படி, ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் இந்தியாவை வந்து மதசார்பற்ற கண்ட்ரியாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது. ஆம், இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி, அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆகட்டும் இல்லை இந்தியாவாகட்டும், நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதுவும் ஒரு கொஷின் தான். ஓகேவா? இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். அதே மாதிரி அடிப்படை உரிமை அப்படின்னா என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான அடிப்படை தேவைகள், ஸோ அந்த அடிப்படை உரிமைகள், அதை தான் வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் அடிப்படை உரிமையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு உரிமை. ஓகே, ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational right, constitutional remedies. ஓகேவா? இதுதான். ஸோ என்னெல்லாம்? சம உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுதந்திர சமய உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அடுத்தது சட்டத்தீர்வு பெறும் உரிமை, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகேவா? ஸோ நமக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எத்தனை இதாக பிரிச்சிருக்காங்கன்னா 6 இதாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமை அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை உரிமையாக தான் இருந்திருக்கும். அதை அதுக்கப்புறமா லீகல் ரைட்ஸாக மாற்றிருப்பாங்க, ஒரு சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. அடுத்தது ஓட்டுரிமை. ஸோ ஓட்டுரிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஸோ உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்கும். ஸோ அந்த கடமைகளை தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற பெயரில் கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதித்து நடக்கணும். ஸோ அது வந்து ஒவ்வொரு இந்தியர்களோட ஒரு முக்கியமான கடமை. எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணணும். அப்புறம் சுதந்திரமாக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, ஜாதி, மதம், மொழி, இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடு, நதி, ஏரி உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 to 14 வயதுக்குள் தருவது. ஸோ இது எல்லாமே நம்ம அடிப்படை கடமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 51A கீழே வந்து வரும். ஸோ 51A கீழே சப்கிளாஸ் ஏல இருந்து சப்கிளாஸ் கே வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலாக. ஸோ அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.N. முன்ஷி, சையத் முகமது சதுல்லா, P.L. மீட்டர், N. மாதவராவ், TTK, அப்புறம் T.P. கையத்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யார் சொன்னால் அம்பேத்கர் சொன்னேன் இல்லையா, அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற பேரை தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதையும் முடிஞ்சால் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அக்குழுவின் தலைவரான B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். ஸோ அதான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லையா. அதே போல் நமது அரசியல் அமைப்பு சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், அதாவது 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 448.
அப்புறம் 25 பார்ட்ஸ் இருக்குது அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ 448 ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக 395 ஆர்டிகல்ஸ் தான். அந்த 395க்கு கீழேயே புதுசாக கொண்டு வர ஆர்டிகல்ஸ் எல்லாம் சப்கிளாஸ் ஏ சப்கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்தது. ஆனால் 395 ஆர்டிக்கல் தான் இருக்கும். ஸோ சப்கிளாஸ் ஏபிஏனா ஆட் பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 448 ஆர்டிகல்ஸ், ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 460 ஆர்டிகல்ஸ் கிட்ட இருக்குது. பட் அந்த லாஸ்ட் ஆர்டிக்கலுக்கான நம்பர் 395 தான். அந்த 395க்கு உள்ளே தான் சப்கிளாஸில் கொண்டு வருவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம அரசமைப்பு சட்டம், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இது வந்து ஓல்டு டேட்டா. அண்ட் இப்போ வந்து 106 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் தான் என்னன்னு பார்த்தோன்னா, மகளிருக்கு சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் 33% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சட்ட திருத்தம். ஓகே, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம், ஸோ ஓகேவா, என்னென்ன லாங்குவேஜில் இருக்குது, ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும். ஸோ அது வந்து நம்ம பார்லிமெண்ட்டோட லைப்ரரியில் ஹீலியம் கேஸ் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கொஷின் தான். டூ யூ நோ பாக்ஸ் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. என்ன லாங்குவேஜ்? இந்தி, இங்கிலீஷு. எங்கே சேஃபாக வச்சுருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில். என்ன வாயு நிரப்பப்பட்ட பேழை? ஹீலியம் கேஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து கொஷின்ஸ். அரசமைப்பு தினம், கான்ஸ்டியூஷனல் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறது எப்போ? நவம்பர் 26. அடுத்து, அரசமைப்பு சட்டத்தை டேஷ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26. இதுவே நடைமுறைக்கு வந்தது எப்போனா 1950 ஜான்வரி 26. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள்? ஸோ ஆஸ் பர் புக் டேட்டா 101, பட் ஆஸ் பர் கரண்ட் டேட்டா 106. ஓகேவா? இஃது அடிப்படை உரிமை அன்று. ஸோ ஓட்டுரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை எல்லாம் அடிப்படை உரிமை தான். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் தேர்ந்தெடுத்தாங்க? ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பில் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? நீதிமன்றம் தான் நம்மளோட அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்யுது. அடுத்தது, நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், அதுதான் ஜான்வரி 26, 1950. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜான்வரி 26, இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 4. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மக்களாட்சி. ஓகே, குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன், அடித்தழியி நிற்கும் உலகு. ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறதுனா மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ அதை சொன்னது யார்? ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளர்களின் அடிசுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். அதுதான் இந்த குறளுக்கான மீனிங். குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதழியி நிற்கும் உலகு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இந்தியாவில் என்ன மாதிரியான ஆட்சி முறை இருந்துச்சு அப்படின்னா மன்னர் ஆட்சி முறையில் தான் இயங்கிட்டு இருந்திருக்கும். ஸோ மன்னர் ஆட்சி முறைக்கு அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் முறை வந்திருக்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மாதிரி ஆக்சுவலாக அவங்க அப்படி ஃபஸ்ட்டே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பேஸ் பண்ணி அப்படியே இப்போ வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ இதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. மன்னர் ஆட்சி நான் சொன்னாலே மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். ஓகே,
ஒரு நாட்டோட குடிமக்கள் தேர்தல் மூலமாக தான் தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலமாக அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து மக்களாட்சி. ஸோ மக்கள் நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்காக அந்த நாடாளுமன்றத்தில் எல்லாம் பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுவாங்க, ஓகேவா, எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் வந்து மக்களாட்சின்னு சொல்லுவோம். ஸோ மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கும்? மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க நேரடியாக அரசியலில் ஈடுபடவும் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும். ஸோ மக்களாட்சியில் சில வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, கிரேக்கம். ஸோ க்ரீக்கில் தான் வந்து மக்களாட்சி அப்படிங்கிறது பிறந்துச்சு. ஸோ இந்த மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஸோ நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒன்று கூடி விவாதித்து ஒரு விதிகளை வந்து உருவாக்குவாங்க, ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நேரடி மக்களாட்சின்னு சொல்லுவோம். அதாவது மக்களுக்கான சட்டங்களை மக்களே உருவாக்குவாங்க, மக்களே சட்டங்களை உருவாக்குவார். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பார். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வர். ஸோ நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றிருக்கு, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு குட்டி குட்டி கண்ட்ரீஸ்க்கு வந்து பாசிபிள். பட் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இந்த வந்து நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம்தான். ஓகே, அப்போது இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நேரடி மக்களாட்சி எங்கே நடைமுறையில் இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில், மறக்கக்கூடாது. ஸோ பெரும்பான்மை உறுப்பினர்களாக ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொள்வோம். ஸோ எஞ்சியவர்களும் முடிவிற்கு கட்டுப்படுவார்கள். அதனால்தான் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை செலக்ட் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ நம்மளுக்கான ஒரு பிரதிநிதித்துவவாதி இல்லைனா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க அங்கே போய் பேசுவாங்க. ஸோ அதை தான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மக்களாட்சி. ஸோ நேரடி மக்களாட்சினா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சட்டங்கள், விதிகள், இது வந்து மக்கள் வந்து வாக்குகள் மூலமாக இது பண்ணுவாங்க. ஆரோ மார்க் பாருங்கள், கீழேருந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்க, சட்டங்கள், விதிகள் உருவாகும். பட் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து, யூஎஸ் போன்ற நாடுகளில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து வாக்குகள் செலுத்தி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் மக்களுக்கு தேவையான சட்டங்கள், விதிகள் எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. இதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கும் நேரடி மக்களாட்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ தலைவர், செயலர், பொருளாளர் என நிர்வாக குழு. ஸோ அதை நான் சொன்னதை இங்கே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். அப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா அதுலேயுமே 2 முறை இருக்குது. ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, நம்ம இந்தியா, இங்கிலாந்துலலாம் ஃபாலோ பண்ணுறது. இன்னொன்று வந்து அதிபர் மக்களாட்சி. ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா போன்ற கண்ட்ரீஸில் இந்த அதிபர் மக்களாட்சி அப்படிங்கிறது தான் இருக்குது, ஓகேவா. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஆட்டி பிடிச்சிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ அதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது என்றால் என்ன. மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம்தான் இருக்கும். ஸோ சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் உட்பட்டு இயங்கும் அக்குழு தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். பின்னர் அவர்களிடையே ஒருமித்த கருத்துரிமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். ஸோ இதை தான் ஜனநாயக ரீதியில் முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 15 நம்ம வந்து உலக மக்களாட்சி தினம், வேர்ல்ட் டெமோக்ரஸி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போலேருந்துனா 2007 இருந்து. ஸோ ஐநா சபை தான் இதுக்கான அங்கீகாரம் கொடுத்து அப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, சாரி, ஓட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 18 வயசு நிறைவடைந்த அனைவருமே நம்ம இந்தியாவில் வந்து ஓட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், ஓகேவா. ஸோ உலகெங்கும் மக்களாட்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து தான் 1893. ஸோ யுனைடெட் கிங்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1918. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டாக பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த கண்ட்ரி நியூசிலாந்து 1893. ஸோ யுனைடெட் கிங்டமில் 1918 கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஓட்டுரிமை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பொறுத்த வரைக்கும் 1920 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்களுக்கு
பெண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்துச்சு. ஸோ மகாத்மா காந்தி உட்பட தலைவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் 1920-21 பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஸோ ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் வந்து பெண்கள் ஆக்சுவலாக அந்த பீரியடில் அந்த 1920-21 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த எலெக்ஷனில் நம்ம இங்கே வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இன்று இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது. அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எத்தனை பர்சன்டேஜ் பேர்? 79% பேருக்கு நம்ம மக்களாட்சியின் மீது நம்பிக்கை இருக்காமா. ஸோ இதனால் உலக அளவில் இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களாட்சி நாடு கிரேக்கம். ஸோ கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரீஸில் தான் உலகின் பழமையான மக்களாட்சி. ஸோ அதோட சிறப்பு கூறு பார்த்தோன்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். அடுத்தது ரோமானிய பேரரசு. ஸோ கிமு 300 to 50 காலகட்டம். தீபகற்ப இத்தாலி ரோமில் காணப்பட்டுச்சு. நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் அப்படிங்கிறது இங்கே காணப்பட்டுச்சு. அடுத்தது சான் மரினோஸ். ஸோ கிபி 301 இட்டாலியில் தான். பழமையான அரசியல் அமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள கண்ட்ரி எதுனா சான் மரினோஸ். அடுத்தது ஐஸ்லாந்து. கிபி 930 திங்வேலீர் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது எந்த கண்ட்ரி அப்படின்னா ஐஸ்லாந்து தான். அடுத்தது மனித தீவு. ஓகேவா? கிபி 927 இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில இருக்குது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி அப்படிங்கிறது இங்கே தான். அடுத்தது இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மேக்னா கர்ட்டா. அண்ட் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1789 மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று எதுனா யூஎஸ் தான். ஸோ இந்த டேபிளர் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினா ஆற்றோரம். ஏன்னா ஆற்றோரத்தில் தான் வந்து தண்ணீர் வளம் நல்லா இருந்திருக்கும். அதனால் அந்த பகுதிகளில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கியிருப்பாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 2007 செலிப்ரேட் பண்ணுறோம். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்கள் யாருன்னா வாக்காளர்கள். மக்கள் தான் நேரடியாக வாக்களிப்பாங்க இல்லையா? நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறை வைத்தவர். மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னது யார்? ஆப்ரஹாம் லிங்கன். மக்கள் டேஷ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா வாக்களிப்பதன் மூலம். நம் நாட்டில் டேஷ் மக்களாட்சி செயல்படுது அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் செயல்படுது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஃபைன். Thank you.